ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடவுள் பாதி மிருகம் பாதிங்கிற மாதிரி சேமியா பாதி ஆம்லெட் பாதி போட்டு ஒரு சேமியா ஆம்லெட் செஞ்சு கொடுக்கலாங்க. பிள்ளைங்க ரொம்ப பிரில்லியன்ட்டு. அவங்களுக்கு நம்ம ஸ்மார்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் நல்லா சாப்பிடுவாங்க. சேமியா உப்பு சேர்த்து வடித்து வச்சுருக்கேன். அதில் ஒரு எக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்து ஆனியனை க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தோசை ஊற்றுனதுக்கப்புறம் கூட ஆனியன் தூவிக்கலாம். கேரட் வந்து ஆப்ஷனல். நல்லா சின்ன துருவலில் துருவி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பிள்ளைங்க ஓட முடியாது, ஒளிய முடியாதுன்னு இதை தான் முன்ன கண்டுபிடிச்சு த்ரோ பண்ணுவாங்க. டொமேட்டோவும் அதே மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த கலவை எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? கல் சூடேறினதும் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மெல்லிசாவோ மொத்தமாகவோ ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாங்க. தேவைன்னா பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆயில் வந்து சூடேறினதுக்கப்புறம் ஊற்றிக்கிறோம். ஆயில் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி கொடுத்துக்கிறோம். மொறுனோ இல்லை சாஃப்டாகவும் நம்ம விருப்பத்துக்கு மேலே எடுத்துக்கலாங்க. இது கூட தேங்காய் சட்னி நல்ல காம்பினேஷனுங்க. தோசை மாவு இல்லை, இட்லி மாவு இல்லைங்கிற சமயத்தில் இது செஞ்சோன்னா சூப்பராக இருக்குங்க. பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க.